குட் ஈவினிங் ஆல். இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா, நிஃப்டி வந்து இன்ட்ராடேல எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இது வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம காட்டி கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ப்ரெடிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்டட் ஒன்லி ஸ்கிரிப்ட். ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ இந்த நிஃப்டி ப்ரெடிக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுல நம்ம வந்து எஸ்டர்டே க்ளோசிங் ஆர் இன்னைக்கு வந்து மார்னிங் எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 3 விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஸோ நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர்னா என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு மந்த்லியில் எப்படி ஃபியூச்சர் இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வீக்லி கான்ட்ராக்ட்லையும் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாம வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். அதை பற்றி நான் ஒன்ஸ் அகைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே போயிடுவோம். டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே நம்ம வந்து எஸ்டர்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 24,700 க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 24,700 ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து அதோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஓகே, ஸோ 19th எக்ஸ்பைரி 24,700 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன். ஸோ இந்த 24,700 ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் வந்து 170 ருபீஸ்க்கும் புட் ஆப்ஷன் வந்து 188 ருபீஸ்க்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணியோ இல்லாட்டி மைனஸ் பண்ணியோ நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்து ப்ளஸ்ல வந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிப்போம், நெகட்டிவ்ல வந்ததுன்னா நம்ம வந்து நெகட்டிவ் மைனஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 24,700 கால் ஆப்ஷன் 170க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 188க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 170 மைனஸ் 188. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 18 ருபீஸ் வந்து நெகட்டிவ்ல வருது. ஸோ இப்போ இதில் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சரை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நெகட்டிவ்ல வந்துருக்குது. ஓகே, ஸோ இதுவே வந்து ப்ளஸ்ல வந்ததுன்னா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் வந்ததுனால நம்ம வந்து 24,700ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, 24,682 அப்படிங்கிறது நமக்கு வந்து சிந்தட்டிக் லெவலா வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டிக்குவோம். ஓகே, ஸோ அப்போ 24,700 பிளஸ் 170 காலோட ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ 24,870 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கும். ஓகே, இப்போ சப்போர்ட் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,700 மைனஸ் புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 188. ஓகே, ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணி வர்றது நமக்கு வந்து ஆன்சராக வரும். ஸோ 24,700 மைனஸ் 188. ஓகே, ஸோ 24,512 அப்படிங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சராக வந்து இருக்கும். ஓகே, ஸோ கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,870 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,512 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் ஆகும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24,682 அப்படிங்கிறது சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர்லேயே எடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ பெரிய வித்தியாசம் வந்து இருக்காது, அந்த பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது வந்து நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 நியர் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து க்ளோஸ் ஆகுது.
ஸோ நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து 24,800 வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரைக்குக்கு நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதோ ஸோ அது வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும். ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 920 ஸ்டாடில் பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24,800லேருந்து நமக்கு ஃபால் ஆகுது. ஃபால் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆகுது, இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் இருக்குது. சப்போர்ட் லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது 24,800 பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நமக்கு ஈவன் வந்து ப்ரீமியம் பேஸ் பண்ணி வர ரெசிஸ்டன்ஸும் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 லெவலுக்கும் கீழே வரும்போது தான் நமக்கு வந்து செல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுலேயே வந்து நமக்கு வந்து பை செல் இண்டிகேட்டரும் வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷனை வந்து பையோ செல்லோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து பை என்ட்ரி வந்து எடுக்கணும். இன் பிட்வீன் வந்து இங்கேருந்து இவ்வளோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறது தப்பு ஓகேங்களா. ஒன்று இந்த மாதிரி இடத்துல வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கணும். இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 180 ருபீஸ்லேருந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபால் ஆகும். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் வந்து சப்போர்ட் லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரீமியம் சார்ட் வந்து நம்ம வந்து கிளியராக வந்து சொல்லி கொடுப்போம். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரீமியம் சார்ட் வந்து பார்க்கணும்னு தேவையில்ல. இப்போ ரைட்னா வந்து நமக்கு எந்த இடத்துல வந்து ப்ரீமியம் வந்து சப்போர்ட் எடுக்குதோ அதில் வந்து நம்ம வந்து பை என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து முழுக்க ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி எடுக்கிற கிளாஸ் தான். இந்த இண்டிகேட்டரும் அவ்வளோதான், ஆப்ஷன் ப்ரீமியம் ஓரியன்டாக தான் இருக்கும். நம்ம கிளாஸ்ல என்ன சொல்லி தருமோ அதே தான் நம்ம வந்து இண்டிகேட்டருக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வெப் ஆக்சஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட குவரிஸை வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச், ஹேவ் எ நைஸ் டே.